ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா termux ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி எங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலமாக அப்படி ஒரு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதலாக நாங்கள் எங்கள் termux அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நாங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் உள்ளே வந்த உடனே முதலாவது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ அந்த டெர்மினலை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் கிளியர் ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா ஓகே, கிளியர்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ நான் என்ன செய்கிறேன்டா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஒரு எல்எஸ் என்ற ஒரு கமாண்ட் கொடுத்துக்கொள்கிறேன். எல்எஸ் இந்த கமாண்ட் கொடுத்தா நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் பாத்தில் என்ன ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு காட்டும். அப்போ ஸ்டோரேஜ் என்ற ஃபோல்டர் இருக்குது. நான் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கான கமாண்ட் சிடி. இப்போ சிடி என்று டைப் பண்ணி ஸ்டோரேஜ் என்று கொடுத்தேன்டா ஓகே, அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்துட்டோம்னா அந்த ஸ்டோரேஜ் என்ற அந்த பாத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா எல்எஸ் என்ற கமாண்ட் கொடுக்க போகிறேன். திரும்ப எல்எஸ் ஓகே, எல்எஸ் என்று கொடுத்தேன்டா இப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸ் காட்டுது. அதில் termux என்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த termux என்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி கொண்டேன். திரும்ப சிடி termux ஓகே டைப் பண்ணிவிட்டு திரும்ப எல்எஸ் என்ற கமாண்ட் கொடுக்குறேன். எல்எஸ் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே termux என்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு தேவையான டூலை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுக்கு நாங்கள் ஒரு கமாண்ட் கொடுக்கணும். அந்த கமாண்ட் என்ன செய்யும் என்றால் githubல இருக்கிற அந்த டூலை எங்களோட termxல வந்து க்ளோன் பண்ணிக்கொள்ளும். சரி தானே? இதுக்குரிய கமாண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை காப்பி பண்ணி உங்களோட டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஓகே. நான் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். சரி, இப்போ சர்பிஷர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது எனக்கு. ஏனென்றால் நான் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சர்பிஷர் என்ற டூல் முதல்ல இன்ஸ்டால் பண்ணபடியே எனக்கு அப்படி காட்டுது. நீங்கள் அந்த கமாண்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிற ஆப்ஷன்ஸ் காட்டும். டவுன்லோட் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. டவுன்லோட் ஸ்பீட் வந்து உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாலும் சின்ன ஃபைல் தான் சரியாக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி முடிய நீங்கள் திரும்ப நான் டெர்மினலை கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ திரும்ப எல்எஸ் என்ற கமாண்ட் டைப் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அதில் சர்பிஷர் என்ற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ப்ளூ கலரில் சர்பிஷர் இருக்கிற ஃபோல்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணின பிறகு தான் உங்களுக்கு காட்டும். இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போக போகிறேன். சிடி சர்பிஷர் ஓகே, அதில் போய் எல்எஸ் என்று டைப் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் அதில் சர்பிஷர்.sh என்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது, ஃபைல் இருக்குது. அது ஃபோல்டர் இல்லை, ஃபைல் ஒன்று இருக்குது, சர்பிஷர்.sh. ப்ளூ கலரில் காட்டுறதெல்லாம் ஃபோல்டர் அல்லது டைரக்டரிஸ்ன்னு சொல்லுவோம். மற்றது அந்த க்ரீன் கலரில் காட்டுறது இல்லை ஒயிட் கலரில் காட்டுறது எல்லாமே ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ். சரிதானே? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த சர்பிஷர்.sh என்ற பேஷ் ஃபைல், அந்த எஸ்ஹெச் என்ன முடியுதோ பேஷ் ஃபைல்னு சொல்லுவோம். அந்த பேஷ் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். பேஷ் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குரிய கமாண்ட் பேஷ் என்று டைப் பண்ணி அதில் இருக்கிற சர்பிஷர் அதை டைப் பண்ணி அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டோம்னா ஓகே, அது ரன் ஆகுது. இப்போ இன்ஸ்டால் ஆகிறது உங்களுக்கு காட்டுது. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு. இப்போ சர்பிஷர் என்ற டூல்ட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. கூகுள், மைக்ரோசாஃப்ட், நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி நிறைய வெப்சைட், அதே மாதிரி எங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லொகின் பேஜஸ், ஒவ்வொன்றுக்குரிய லொகின் பேஜஸ் தான். இதில் நான் முதலாக சூஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஃபேஸ்புக். அதில் ஃபேஸ்புக் ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் காட்டுது. அதில் ட்ரெடிஷ்னல் லொகின் பேஜ், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொல் லொகின் பேஜ்னு கேட்டிருக்கு. அதாவது இப்போ கேள்விகள் கேட்டு 2-3 கேள்விகள் கேட்டு அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ண அப்புறம் அதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண சொல்லி கேட்கும். அது ஃபேக்காக தான் ஷேர் பண்ண சொல்லி கேட்கும். அதை நாங்கள் ஷேரு கொடுத்தோம்னா நாங்கள் லொகின் பண்ண சொல்லி கேட்கும். அதை அப்படி லொகின் பண்ணினமாக இருந்தால் அதுக்குரிய அவற்றை க்ரெடென்ஷியல், அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் எங்களோட ஃபோனுக்கு வந்து கொள்ளும். அதுதான் ஃபிஷிங்னு சொல்லுவோம். நான் முதலாவது ட்ரெடிஷ்னல் லொகின் பேஜை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ டனலிங் ஆப்ஷன் கேட்குது. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். லோக்கல் ஹோஸ்ட், க்ளவுட் ஃப்ளாட், லோக்கல் எக்ஸ்போஸ். இதில் நான் லோக்கல் ஹோஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, டூ யூ வாண்ட் கஸ்டம் போர்ட்னு கேட்குது. நீங்கள் போர்ட் நம்பரை கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நான் அதை கஸ்டமைஸ் பண்ணே இல்லை, நான் அதை நோ கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஹோஸ்டட் டேட்ன்ற ஒரு யூஆர்எல் தரப்பட்டிருக்கு.